95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே சக்தி பிரியா. ஃபஹத் ஃபாசில் மற்றும் வடிவேல் அவர்களுடைய நடிப்புல சுதீஷ் சங்கரா அவர்களுடைய இயக்கத்துல வெளியானதான் மாரீசன் திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், மாரீசன் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு மேடம். படம் சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மாரீசன் நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கதை கொஞ்சம் சூப்பரா போச்சு. இருக்காங்க சர்ப்ரைஸா ஒரு கேரக்டர் வரும், அது கடைசியில ரிவீல் ஆகும். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு. ஃபேமிலிஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஒன் டைம் சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கலாம். தெரிஞ்சு ஓகே தான், அப்படிதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. வடிவேல் ஓகே பண்ணிக்கிறேன், நல்லா பண்ணிக்கிறேன். பக்கத்து போலீஸ் நல்லா பண்ணிக்கிறேன். அவங்க ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்கு? படம் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான், வேற யாருமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த இன்டர்வியூ வர வரைக்கும் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கதை கொஞ்சம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது கதை. அவங்க என்னென்ன பண்ணாங்க, வடிவேல் என்னென்ன பண்ணாரு பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்ல ட்விஸ்ட் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கு. சோ ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேல் நல்ல காம்பினேஷன் செம்மையா இருக்கு. அந்த மாமன்னன் நல்ல காம்பினேஷன் அவங்களுக்குள்ள சூப்பரா இருக்கு. படத்துல வந்து இன்னொரு விஷயம் தான் மெயின் விஷயம் அப்படினா என்ன சொல்றீங்க? அத சின்ன பசங்க இது பண்ண கூடாது அப்படின்றது. ஓகே. சோ படத்துல வந்து இன்னொரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படினா இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்டா வச்சிருக்கலாம்னு தோணுது. பாட்டு ரெண்டு பாட்டு வச்சிருக்கேன். சோ ஓவராலா படத்துல வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, ரொம்ப ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா, செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் ஆமா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. மியூசிக் டைரக்டர் வந்து ஈவன் ஷாட் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா. ஓகே. சோ ஓவராலா வந்து எப்படி படம் பார்க்கலாமா? பார்க்கலாம். தேங்க் யூ சார். ஆக்சுவலி வடிவேலு லைஃப்ல இந்த மாதிரி கேரக்டர் அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்கன்ட்டு நாங்க வடிவேலுவா இல்லை சரத்குமார் பிஹெச்கேல பார்த்தோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேருன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்துருந்தோம். இங்க வடிவேலு டோட்டலா டிஃப்ரெண்டா நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர். ஓகே. சோ படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அத தாண்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம். அப்படியே போயிட்டு படம் பேருந்து என்ன சொல்றது இல்லை, ரன்னிங் போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். பார்த்துக்கல மேடம். ஒண்ணுமே இல்லை மேடம், சொல்ற மாதிரி தான் பார்க்கலாம். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோதான். பாசிட்டிவ் சொல்லணும்னா ரெண்டு ஆக்டர்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருந்தது இதில். அண்ட் நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங் கொஞ்சம் எதுவும் புரியல எனக்கு, இது எதை நோக்கி போகுது, அவ்வளோதான். அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் த ஸ்டோரிக்குள்ளே போகிற நெகட்டிவ் சொல்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம். அவ்வளோதான். வடிவேல் நல்லா பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் நல்லா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் எப்பவும் போல பண்ணி விட்டுருக்காரு. நல்லா பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா போகுது. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாம ஒரு ட்விஸ்ட் நிறைய இருக்கு. இன்டர்வல் சூப்பரா போகுது படம். காமெடிஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஃபுல்லா இதுவாக தான் போகுது. ட்விஸ்டாவே போயிட்டு நல்லா இருக்கு படம். வடிவேல் ஆக்டிங்கும் சூப்பர், ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்கும் சூப்பர். ரெண்டு பேரும் இல்லை செமையா இருக்கு. ரெண்டு பேரோட ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்டைலு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கதைக்குள்ள போயிட்டாங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் சொன்னாலும் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது சொல்ல விரும்பல. ஆனால் படம் சூப்பராக இருக்குது, பாருங்கள். ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது, அது கரெக்டாக ப்ராப்ளம் இப்போ இந்த ஜென்ரேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி வடிவேல் சார் வந்து வேற டைமென்ஷன்ல பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா காமெடியை விட இவங்க மோர் தென் ஆக்டரா அந்த அவங்களோட ஆக்டிங் இதுல வந்து சூப்பரா எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. சூப்பரா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்து இருக்கு சைல்டு அபியூஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓவரால் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா தனித்தனியா பார்த்துருக்கோம். வடிவேலு சார் வந்து எப்பவுமே காமெடி பண்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஃபஹத் ஃபாசில் வந்து என்ன ரோல் கொடுத்தாலுமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் ஹையா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னொருத்தர் லோவா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி கிடையாது. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசா தெரியல அவங்களோட காம்போ ஒர்க் அவுட் ஆச்சான்னு. பட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆச்சு. பாசிட்டிவ்ன்றது லைக் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்ன்றது ரொம்ப இழுத்துட்டாங்களோன்னு தோணுது படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்தது. பட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய படம், நாட்டுக்கு தேவையான படம், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இதில் வந்து
அந்த ஃபகத் ஃபாசில் வடிவேல் காம்பினேஷன் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு நம்ம கண்ணை மூடுற மாதிரி ரொம்ப அந்த வக்கரமா அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான மெசேஜை வந்து சொல்லிக்கிறாங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற இது கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிரைம் த்ரில்லர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் மாதிரியே தெரியாது. நீங்கள் ட்ரைலர் பார்த்தாவே அது கிரைம் த்ரில்லர் மாதிரி தெரியாது. இது ஒரு நார்மலாக ஞாபகம் மருந்து இருக்க படம் அந்த மாதிரி நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃப். ட்ரைலரில் பார்த்தது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் கதையை தான் அந்த வந்து ட்ரைலரில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ட்ரைலர் என்ன பார்த்தோன்னா ஒரு காமெடியாக இருக்கும், ஓகே. அது ஆனால் இதில் வந்து இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கதை வந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ வடிவேலு ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இது படம் நல்லா ஓடினா அவருக்கு ஒரு கம்பேக் தான். படம் ஓடலன்ட்டு கூட இது அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் தான். ஃபஹத் ஃபாசில் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. அதான் இந்த சைல்டு அபியூஸ் நடந்துச்சுனாலுமே நம்ம சில்ட்ரனுக்கு எல்லாரும் எஜுகேட் பண்ணணும். இது வந்து நடந்தா கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, சப்போர்ட் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ அது பத்தி தான் அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா. லாஸ்ட் சீன்ல வந்து கொஞ்சம் எமோஷனலா டச் ஆகி தானாவே கண்ணுல இருந்துலாம் தண்ணி வர மாதிரிலாம் இருக்கு மூவி. ஆமா, பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது, சொல்லவே வேணாம். யுவன் சங்கரை பத்தி ட்ரக்ஸ் சப்ளை ஆச்சு. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.